அனைவருக்கும் வணக்கம். தினமொரு கதை வித் ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட். அதனால டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறீங்களா? ஓகே, ஒரு குட்டியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது என்னது? அம்ப்ரெல்லா. இந்த அம்ப்ரெல்லாவை நம்ம எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருப்போம்? ஒரு 100 ரூபாய் இல்லை 200 ரூபாய், அதையும் மிஞ்சி போனால் 300, 400, 500 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொடையோட பர்பஸ் என்ன? நம்ம எல்லாரையும் மழை பெய்யும் போது நனையாமல் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த கொடை. அதாவது இந்த கொடையோட வேலை ஒன்று தான், ஆனால் இதோட விலை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 100, 200, 300, 400, 500ன்னு எல்லா வெரைட்டியிலும் இருக்குது. வெரைட்டியை தாண்டி இது ஒரு 400 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என் ஹஸ்பண்ட் எதுக்கு வாங்கினா, குட்டியாக காம்பேக்டாக இருக்குது, நான் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகணும் ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்காரு. இன்னும் சில பேர் குழந்தைங்களை கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பாபி டால்ஸ் அந்த மாதிரி பிக்சர்ஸ் போட்டு நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் எனக்கு நல்லா பெருசாக வேணும், ஒரு 2-3 பேர் சேர்ந்து போடணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்போம். ஸோ இதோட இது என்னென்னா, கொடையோட பர்பஸ் ஒன்று தான், அதாவது மழையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது. ஆனால் அதோட வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கொடையை நம்ம யாருக்கிட்ட விற்கிறோம், எப்படி விற்கிறோம் அப்படிங்கிறதுல தான் மேட்ரே இருக்குது. என்னன்னா இது ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இதை சொல்லலாம். ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னடா சொல்லலாம்னா, எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். நம்மளை விட ஒருத்தர் நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணி நல்ல பொசிஷனுக்கே போயிருப்பாங்க, அதாவது நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கோ எல்லாத்துக்குமே போயிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களோட மதிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். எப்படின்னா, இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்களேன். அந்த வாட்டர் பாட்டில் இதை நான் நம்மளோட வீடியோவில் முன்னாடியும் சொல்லியிருப்பேன், இப்போயும் உங்களோட ரிமைண்டருக்காக சொல்கிறேன். இது ஒரு சின்ன வாட்டர் பாட்டில், அதை ஒரு ஹோட்டலில், ஒரு நல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்தால் அதோட விலை 200 ரூபாய். அதே ரோட்டு கடையில் விற்றா 10 ரூபாய், 20 ரூபாய். அதை விட கொஞ்சம் நல்ல கடையில், ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்க கடையில் வாங்கினா 50 ரூபாய். அந்த பாட்டில் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து தான் அதோட விலை மதிப்பும். அதே தான் இந்த அம்ப்ரெல்லா. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் விற்றா அப்படியே ஃபிக்ஸ்டு ப்ரைஸை 500 ரூபாய்க்கு வாங்குவோம். ரோட்டு கடையில் வாங்கினா பேரம் பேசி 100 ரூபாய், 50 ரூபாய், 200 ரூபான்னு வாங்குவோம். ஸோ ஒரு பொருள் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுல தான் அதோட மதிப்பு இருக்குது. ஸோ ஒரு இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவது எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கொடையும் எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல அது இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. இந்த கொடையை நம்ம விற்கும் போது யார்கிட்ட எப்படி விற்கிறோம்? இப்போ நல்லா ஜம்முன்னு ஒரு காரில் இருந்து இறங்கி வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட நம்ம 500 ரூபாய் சொல்லி வாங்குவோம். அவங்க 500 ரூபாய் தானா அப்படின்னு சொல்லி டக்குன்னு வாங்கிடுவாங்க. ஸோ இந்த கொடை விஷயத்தில் நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம். இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதையும் சொல்லலாம், எந்த இடத்துல இருந்தால் மதிப்பு நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம், யாருக்கிட்ட எப்படி விற்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.